This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th சமச்சீர் மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.10 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி, இது வந்து எஃப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம், எஃப் டாட் ஜின்னு சொல்லுவோம், அண்ட் ஜி டாட் எஃப் வென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வாங்க இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எஃப் டாட் ஜி வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எஃப் டாட் ஜினா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ இது வந்து எஃப் ஆஃப் வச்சுக்கோங்க. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ x² - 2 இந்த எஃப் அப்படியே வச்சுக்கணும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இந்த x² - 2 வந்து போடணும். இப்போ வந்து நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. இதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் ஆஃப் x² - 2ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து இப்போ எப்படி எழுதலாம், 2 × எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x+1 இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபுல் டேர்மை அப்ளை பண்ணணும். அப்போ x² - 2 + 1 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2x² - 4 -4 இங்கே +1ன்னு வரும். ஏன்னா 2² வரும், 2 2s are 4. அந்த +1 வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 2x² -4ல் 1 போனால் -3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜி டாட் எஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி டாட் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதை வந்து இப்போ எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x. இப்போ பாருங்கள், இது வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா 2x+1ன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து எப்படி எழுதுறான்னா, ஜி ஆஃப் 2x+1, இது வந்து 2x² + 1 ஹோல் ஸ்கொயர் - 2ன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2 2s are 4, x² ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 4x வரும் +1 - 2. இது எப்படின்னா a² + a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் விரிக்கிறோம். a² + b² + 2ab அந்த ஃபார்முலா வந்து விரிக்கிறோம் -2. இப்போ இது வந்து எப்படி எழுதலாம், 4x² + 4x - 1 அப்படின்னு வரும். இப்போ இது இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a² + b² - 2ab. இந்த மெத்தடில் தான் இந்த வந்து விரிச்சிருக்கோம். விரிக்கும் போது இது வந்து இப்படி இந்த மாதிரி 4x² + 4x + 1ன்னு வரும். இந்த -2 வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா 2x² - 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ரெண்டாவது வந்து நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலாக கிடைக்கல. ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2வும் நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கல. அதனால இந்த சம் வந்து ஈக்குவல் கிடையாது. ஃப்ரம் 1 and 2ல இருந்து எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு சம் கொடுத்துருந்தாங்க. எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதை நம்ம அப்படியே விரிச்சு எழுதணும். விரிச்சு எழுத நமக்கு ஒரு ஆன்சர் வரும், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வரும். ரெண்டுமே நாட் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.